Hi friends. போன வீடியோஸில் ஸ்க்ராட்சில் ஆல்ரெடி இருக்க பிளாக்ஸ் வச்சு எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்டென்ஷன் பிளாக்ஸில் இருக்க ஒரு ஆப்ஷனான பென் பிளாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பென் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்க ஒரு பிளாக்கில் கிளிக் பண்ணோம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பென், வீடியோ சென்சிங், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இன்றைக்கி நம்ம பென் யூஸ் பண்ண போகிறோம். பென் கிளிக் பண்ண உடனே ஒரு செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கோட் வரும். அந்த கோட் நம்ம இன்றைக்கு கோடிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ப்ரைட்டை நான் ஒரு யூனிகார்னாக மாற்ற போகிறேன். ஸோ நான் யூனிகார்ன் 2 எடுக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் ஈவென்ட்ஸ் பிளாக்ல இருந்து when flag clicked, அதுக்கப்புறம் மோஷன் பிளாக்ல கீழே ஸ்க்ரால் பண்ணால் செட் ரொட்டேஷன் ஸ்டைல் ரைட் லெஃப்ட் இருக்கும். அந்த லெஃப்ட் ரைட் பிளாக்கை அந்த லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணால் டோன்ட் ரொட்டேட் ஆல் அரவுண்ட் வரும். அந்த ஆல் அரவுண்ட் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம பென் பிளாக்ல இருந்து இரேஸ் ஆல் எடுத்துக்கலாம். இரேசாலுக்கு அப்புறம் x0 y0 போட்டுக்கலாம். அப்போ தான் மிடில் பாயிண்டில் நிற்கும். அதுக்கப்புறம் பென் டவுன் பிளாக். பென் டவுன் யூஸ் பண்ணால் தான் அது எழுதும். இல்லைன்னா நீங்கள் பென்னை ஏர்லேயே எழுதுனா அது எழுதாது. அதனால் பென் டவுன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிப்பீட் 4. வெயிட் 1 செகண்ட். வெயிட் 1 செகண்ட் 2 செகண்ட் ஆக்கிட்டு point toward mouse pointer, go to random position. அதை மவுஸ் பாயிண்டராக சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பென் அப், அதாவது பென்னை லிஃப்ட் பண்ணுறது. செட் பென் கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கலர் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டர்க்வைஸ் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கோ ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹார்ஸை கரெக்டாக ப்ளேஸில் வச்சுட்டு கோ, அது மிடில் வந்துருச்சு. என் மவுஸ் பாயிண்டருக்கு மேலே வந்துருச்சு. இனி இந்த ஸ்ப்ரைட் மூவ் ஆகாது. ஏன்னா நான் ரிப்பீட் 4 தான் கோடில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ராட்சில் பென் அப், பென் டவுன் மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியே லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாம்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு புது கோட் உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ ஒரு நியூ கோட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை எல்லாம் ஸ்ப்ரைட் அந்த கோட் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் பண்ண போகிறேன். இப்போ இது ஒரு செகண்ட் கோட். நான் பெயிண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த டர்க்வைஸ் கலர் ஃபில் பண்ண போகிறேன். கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவெண்ட்ஸில் போய் when flag clicked,
set size to 100% set size to 90% சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் erase all. ஏன் erase all எல்லா கோட்லேயும் கொடுக்குறோன்னா அது எல்லா கோட்லையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் கிளியராக இருக்கணும். அதனால் go to x position 0, y position 0 மிடில் கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல்ஸில் ரிப்பீட் 10 வந்து ரிப்பீட் 6 மாற்றிட்டு ஸ்டாம்ப் ரிப்பீட் 6குள்ளே ஸ்டாம்ப் கொடுத்துட்டு மோஷன்ஸ் பிளாக்கில் டர்ன் 15 degrees அந்த டர்ன் 15 degrees டர்ன் 60 degrees மாற்றிட்டு நம்ம கோடை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டாம்ப் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷன்ஸ் பிளாக்கில் இருக்க மியூசிக், வீடியோ சென்சிங் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். Okay friends, end of the video. Bye bye. Happy learning.